ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டுங்க. 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. இன்றைக்கி எதுவும் அவ்வளோவா வேலை செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி என்னோடய லேசி டேவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்டிக்கோ இது. ஸோ கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வீடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. தூங்கி எழுந்திருந்த பெட்டு இதெல்லாம் மடித்து வைக்கவே இல்லை. அது அவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. முந்தின நாள் நைட்டே பார்த்திங்கன்னா எனக்கு சோம்பேறித்தனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணாமல் பாத்திரம் தைக்காமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வரிசையாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா தக்காளி, முட்டை, வாழைக்காய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தக்காளி இது எல்லாத்தையுமே அலம்பி எடுத்து வைக்கணும். தக்காளி சுத்தமாக தீர்ந்து போச்சு. அது ஞாபகம் இல்லாமல் காலையில் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தக்காளி இல்லை. இவ்வளோ விஷயத்தை பண்ணி மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னங்காட்டி அம்மா வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி எடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எனக்கு தக்காளி எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி அனுப்புவேன், அம்மா தக்காளி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தக்காளி வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ சமைக்கிற வேலையை பார்க்கணும். காலையில் பெருசாக எதுவும் சாப்பிடல. தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. அதனால சீக்கிரமாக வைக்கிற குழம்பு தான் அது. பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வைக்கிறது. அந்த ரெசிபி பார்க்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி துடைச்சி விட்டு எல்லாமே பண்ணி பெட்டெல்லாம் உதறி விட்டுட்டு பெட்ரூமில் இருக்க பாட்டிலுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் எல்லாம் கழுவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல குழம்பு வைக்கிறதுக்கு கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி சாதத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாதத்தை வச்சிட்டோம்னா குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை பார்த்திங்கன்னா நான் வெளியில் செடி வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த செடிக்கு கொண்டு போய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை எப்போவுமே தனியாக எடுத்துப்பேன். அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சாதத்துக்கு சாதம் உங்களுக்கு சாஃப்டாக வரணும் நீங்கள் குக்கரில் வைக்கும்போது அப்படின்னா அதை 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர்ற ஒரு விசில், அந்த விசிலுக்கும் அடுத்த விசிலுக்கும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் அடுத்த விசில் வந்துச்சுன்னா சாதம் சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மெதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ரைஸ் வச்சுக்கோங்க குக்கரில் வைக்கிறவங்க. இப்போ குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு குழம்பு அரைக்கிறதுக்கு தேங்காய், அப்புறம் பூண்டு, தக்காளி இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோலோடு போடுங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுக்கோங்க. கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாலாம் நறுக்க வேணாம், அப்படி பெருசாகவே நறுக்கி போடுங்களேன். கொஞ்சம் சின்ன கொத்தவரங்காயாக இருந்துச்சுன்னா 2-3 போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 4 போட்டுக்கோங்க. அந்த மாதிரி காயெல்லாம் நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சோம்பேறித்தனமாக இருக்கிற அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக குழம்பு வச்சுட்டு ஆம்லேட் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தவரங்காய் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு குக்கர்லேயே வச்சுக்கலாம். இன்றைக்கி இதையே குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்குல்ல. ஸோ இது சட்டுன்னு செய்கிற குழம்பு தான். ஸோ சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமாங்க, நீங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு போடுறது இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே தாளித்து அப்படியே அரைச்சி விட்டு அப்படியே விசில் விட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாக செய்கிற குழம்பு தான் இது. ஸோ இப்போ எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப்பானா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் அந்த பொடிசான இருக்கணும், ஸ்லைஸான இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. அப்படியே கசாம்சான் நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இந்த மாதிரி பூண்டு. நான் பெரிய பல்லு சின்ன பல்லு எடுத்திருக்கேன். வேணும்னா இதை நீங்கள் பூண்டை கூட்ட குறைக்க பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா, அதில் நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். எதுக்குன்னா கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைட்டாக வாய்வு, அதனால தான் பூண்டு போட்டு அரைச்சிக்கிறது. ஸோ நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் அப்பளம் வச்சு சாப்பிட்டா
இப்போ காய் போட்டுட்டு காய் 2 நிமிஷம் வெங்காயத்தோடு வதக்கி விடுங்க நல்லா. இதில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொடியோட வாசம் மட்டும் போகட்டும் லைட்டாக. இந்த பொடியோட வாசம் பச்சை வாசனை இருக்கும்ல, அது மட்டும் போகட்டும். இப்போது இதில் நான் வந்து தேங்காய், தக்காளி, பூண்டு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் அப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் குழம்பு. பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுங்க. என்னோட அது இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, ஆனால் அதே அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. வந்து உப்பு ஓகேங்களா. குழம்போட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நானே கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன்னா விசில் வேறு விடுறோம்ல, ஸோ கொஞ்சம் திக்காகும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி. அவ்வளோதாங்க. கரெக்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பரான குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குழம்பு இருக்குது, இந்த இடத்துல சாதம் இருக்குது. நான் வந்து பசங்களுக்கு ஆம்லேட் போடலான்னு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அம்மா வாழைக்காய் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, நம்ம வந்து வாழைக்காயை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தண்ணி போட்டு அதில் வச்சுருங்க. அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வாழைக்காய் நல்லா இருக்குங்க, சீக்கிரமாக பழுத்தும் போகாது, வாழைக்காய் வந்து காஞ்சும் போகாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியிலேயே போட்டு மிதக்க விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழைக்காய் 2 வாரத்துக்கு வந்து 2 நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாழைக்காய் நல்லாயிருக்கும். பட் அந்த 2 நாளைக்குள்ளார கண்டிப்பாக சமைச்சு முடிச்சிருங்க, சரிங்களா. ஸோ இப்போது சமையல் ஆகட்டும், நம்ம அப்பளமும் ஆம்லேட்டும் அப்படியே வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பாயிடுச்சு, அதே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் ஃப்ளாஷ் லைட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ குழம்பு ஆயிடுச்சு. பாருங்கள், செம வாசங்க. சீக்கிரம் பண்ணக்கூடிய குழம்பு தான், அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு. ஸோ இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா பசங்களுக்கு மட்டும் ஒரு 2 முட்டை, வெங்காயம், கொஞ்சம் உப்பு, பெப்பர் மட்டும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஆம்லேட் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஆம்லேட் இன்றைக்கி நான் இந்த தோசை தவாவில் போட போகிறேன். ஸோ வந்து அவங்களே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க, பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் தான் ஊட்டி விடணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நானே வந்து இதில் ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். அது காஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு முட்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் போட்டுட்டு பண்ணி வச்சுட்டு நான் வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ளேம் லோ பண்ணிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். திருப்பிக்கலாம். முட்டை கடைசியாக கொஞ்சம் இருந்துச்சா, ஒரு ஸ்பூனு, அதனால் அதை அதிலே விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் சுட்டு பேச்சில்லை இது, இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ ஆம்லேட் ரெடி. அவங்கள நம்ம சாப்பிட வச்சுட்டு அப்படியே அந்த வ்ளாகை நம்ம கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா சாதம் கரெக்டாக சமைச்சு முடிச்சுட்டு போட்டு வரும்போது கரண்ட் போயிடுச்சு. ஸோ சாதம் பார்த்திங்கன்னா ஆறவே இல்லை. அதுக்குள்ளே போய் சாதத்தை ஆற போட்டுட்டு சனா சாந்தினிக்கு தண்ணி ஊற்றி விட்டு கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காய், முட்டை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க விளையாட்டு சாமானத்தோடு விளையாடிட்டே இருந்தாங்க அவங்க.
ஸோ அதனால் என்ன பண்ணேன், வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலையை சீவி விடல, அதே குன்ஃபு கொண்டையோடையே அவங்கள விட்டுட்டேன் நான். அப்படியே இருக்கட்டும், சாயந்தரம் தலைவாரி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாந்தினிக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குழம்பு. நல்லா சாப்பிட்டாங்க 2 பேரும். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கொடுத்த அந்த விளையாட்டு சாமானத்துக்கூடயே விளையாடிட்டு இருந்தாங்க. என்னடா இவ சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வேலை செஞ்சுருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தான் அத்தனை வேலை மீதி. அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையுமே செய்யலை. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க தூங்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பீஸா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா வெஜ் பீஸா தான். ஸோ என்ன பீஸான்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் பெல் பெப்பரும் போட்ட பீஸா. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஈரோட்டில் இருக்கிற ஆலிவ் அண்ட் பேசில் அப்படிங்கிற ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூடாக இருந்துச்சு. ஸோ நான் 2 பீஸ் சாப்பிட்டுட்டு சனா சாந்தினிக்கு 2 பீஸ் வச்சுட்டேன். அவங்க கொடுத்த சீசனிங் எல்லாம் மேலே ஆட் பண்ணி நல்லா சூப்பராக சீஸியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சாக்லேட்டு சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இதில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பீஸா பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ லைட்டாக இருக்குங்க, அவ்வளோ தின்னாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, சூப்பராக இருக்கும். அந்த பேஸ் கூட அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஆலிவ் அண்ட் பேசில்ஸில். ஸோ கரண்ட் வரல, அப்படியே யூடியூப் பார்த்துக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மாட்டிருந்து கண்டிப்பாக எனக்கு திட்டு விழுகும், அது வேணால் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இதோட நம்ம இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சனா சாந்தினிக்கு எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். பாய்.